வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் ஒரு இரத்த தானம் பற்றிய ஒரு விசேட அறிவிப்போன்றோம். டிசம்பர் 13ஆம் திகதி வருகின்ற வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணி தொடக்கம் இரத்த தான முகாம் இடம்பெற இருக்கிறது. தமிழ்நாடு தஃவீத் ஜமாத் ஈத்தா மண்டலம் மற்றும் கிங் அப்துல் அசீஸ் மருத்துவமனை இணைந்து நடத்த இருக்கின்றனர். ஆகவே டிசம்பர் 13ஆம் திகதி மதியம் 2 மணி தொடக்கம் இடம்பெற இருக்கின்றது. வருகின்ற வெள்ளிக்கிழமை கிங் அப்துல் அசீஸ் மருத்துவமனை இரத்த வங்கி அல் மஷார். ஒரு மனிதரை வாழ வைத்தவர் அனைத்து மனிதர்களையும் வாழ வைத்தவரை போன்று ஆவார். மேலும் விவரங்கள் தொடர்புகளுக்கு 0508326083 என்ற எண்ணில் அழைப்பதன் மூலம் இன்னும் விவரங்கள் தேவை என்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது தமிழ்நாடு தஃவீத் ஜமாத் ஈத்தா மண்டலம் நடத்தும் 30வது இரத்த தான முகாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரியாத் மெட்ரோ தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ரியாத் மெட்ரோ தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக ஒரு விசேட செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் செயல்பட துவங்கியிருக்கும் ரியாத் மெட்ரோ சேவையை மக்கள் அதிகமாக பயன்படுத்துகின்றனர். இதற்கிடையில் நேற்று மாலை நீல நிற சேவையில் அலிமன்னா வங்கி மற்றும் சவுதி அரேபியா டெலிகாம் நிலையங்களுக்கு நடுவே பயணிகள் சிலர் அவசர காலத்தில் பயன்படுத்த வேண்டிய கைப்பிடிகளை சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் தொடருந்து பயணிகள் பேருந்துகள் மூலம் அனுப்பப்பட்டு 2 மணி நேரம் செயல்பாட்டு நிறுத்தப்பட்டிருந்தது. பயணிகளின் விசேட பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றுமாறும் இடையூறு விளைவிக்கும் செயல்பாடுகளை செய்ய வேண்டாம் என்றும் மெட்ரோ நிறுவனம் சார்பாக கேட்டு நிற்கின்றோம். சவுதி அரேபியாவில் இகாமாவில் குறிப்பிடப்படாத வேலைகள் செய்தால் என்ன தண்டனை தெரியுமா? ஆகவே இது தொடர்பாக மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தருகின்ற விசேட விளக்கம் ஒன்றையும் பார்த்து விடுவோம். சவுதி அரேபியாவின் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களை அவர்களது இகாமாவில் குறிப்பிடப்படாத வேறு வேலைகளில் ஈடுபடுத்துவதும் சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டங்கள் மீறும் செயல்களில் ஒன்று என்ற மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் சுட்டிக்காட்டி நிற்கின்றது. சவுதி அரேபியா குடிமக்களை பணியமர்த்துவதை தவிர்ப்பதற்காக சில நிறுவனங்கள் தொழிலாளர்களின் வேலைகளை மாற்றுவது பற்றிய புகார்களுக்கு அமைச்சு இவ்வாறு பதில் வழங்கியிருக்கின்றனர். இதுபோன்ற விதிமுறைகள் குறித்து புகார்கள் அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆகவே இகாமாவில் குறிப்பிடப்பட்ட வேலைகள் மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டாம். உண்மையில் இது சட்டங்கள் சமூக வலைத்தளம் ஊடாக சட்டங்களை பற்றிய தகவல்கள் வெளிக்கொண்டு வந்தாலும் பல்வேறு நபர்கள் இகாமாவில் குறிப்பிடப்பட்ட தொழில்களுக்கு அங்கிருக்கும் முதலாளிமார்கள் ஈடுபடுத்துவதில்லை என்ற குற்றம் சுமத்தலும் இருக்கின்றது. குறிப்பாக ஒருவர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கின்றார் என்று வைப்போம். அவர் வேலையில் வாகன சாரதி, ஆனால் இகாமாவில் வாகன நெறிப்படுத்தல் என்று இருக்கின்றது என்று பல்வேறு சிக்கல்களை தோற்றுவிக்கின்றார்கள். அங்கிருக்கும் முதலாளிமார்கள் தான். ஒரு வீட்டில் வேலை என்று கொண்டு செல்வார்கள், 2-3 வீட்டுக்கு வேலை என்று நிர்பந்தம் செய்வார்கள். வாகன சாரதி என்று கூட்டிச் செல்வார்கள். அங்கு பாலைவன பகுதியில் மாடு மேய்ப்பார்கள் அல்லது விவசாயம் செய்வார்கள். ஆனால் சவுதி அரேபியாவில் சட்டங்கள் சரியாக இருக்கின்றது. ஆனால் அங்கிருக்கும் முதலாளிமார்கள் அந்த சொல்லை மதிப்பதுமில்லை, கேட்பதுமில்லை. இலங்கை வெளிவார அமைச்சும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சும் சுற்றுலாத்துறை அமைச்சும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பசாரில் இலங்கைக்கான சவுதி அரேபியா தூதுவர் பங்கேற்றிருந்தார். இதில் அமைச்சர் விஜித கீரத் பங்கேற்றிருந்தார். வெளிவரத்துறத்தின் கடை தொகுதி சவுதி அரேபியாவுக்கு உரித்தான பல தயாரிப்பு பொருட்கள் கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது. இவை பார்வையாளர்களின் விசேட கவனத்தை ஈர்த்தமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் டயபெட்டிஸ் மற்றும் ஏனைய வருத்தங்கள் இருப்பவர்கள், குறிப்பாக டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் தொடர்பான ஒரு மெடிக்கல் கேம்ப் இடம்பெற இருக்கின்றது. ஆகவே டயபெட்டிஸ் இருப்பவர்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வருகின்ற டிசம்பர் 13ஆம் திகதி மாலை 6 மணி தொடக்கம் மாலை 7:30 மணி வரை இருக்கின்றது. ஆகவே இதில் இருக்கும் தொலைபேசி இலக்கங்களை தருகின்றோம். அதே நேரத்தில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும். பதிவுகள் மேற்கொள்ளும் உறவுகள்
அதற்குரிய லிங்கை முதலாவது டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன், சென்று அதில் பெயர் விவரங்களை பதிவு செய்து விடுங்கள். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் 0502478070 என்ற எண்ணில் அழைக்கலாம். இது கீதாவில் இடம்பெற இருக்கின்றது. இதனுடைய முகவரிகளை பார்த்தால் இன்டர்நேஷனல் ஸ்கூல், சஃபாஸ் ஸ்ட்ரீட், அசிசியா கீதா KSA என்று கிடக்கின்றதாம். ஆகவே டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் சந்திக்க விரும்பினால் இந்த முகவரிக்கு செல்லுங்கள். ஃபோன் நம்பர்கள் இருக்கின்றது, ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளலாம் என்றும் சொல்லி இருக்கின்றனர். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தருகின்றேன், அதனூடாக சென்றும் நீங்கள் பதிவுகளை மேற்கொண்டு உரியவர்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள். இந்திய வரலாற்றில் மறக்காத கருப்பு நாள் டிசம்பர் 6. இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் வழிபாட்டு உரிமை வக்ஃபு சொத்து பாதுகாப்பு இணையவழி கருத்தரங்கம் இடம்பெற்றிருந்தது. கருத்தரங்கில் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. சிறப்பு அழைப்பாளர் திராவிட முன்னேற்றக் கழகம் துணை பொதுச் செயலாளர் சத்யா அவர்கள் கலந்து கொண்டு பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் தேசத்தின் பன்முகத்தன்மை குறித்தும், பாபர் மசூதி வரலாறு குறித்தும், சங்க பரிவாரங்கள் சதிகள் குறித்தும் காணொளி வாயிலாக சிறப்புரை ஆற்றியிருக்கின்றார். கருத்தரங்கின் மிக முக்கிய நிகழ்வாக தாயகத்திலிருந்து இணையவிலக கலந்து கொண்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதிய மக்கள் கட்சியின் தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவருல்லா அவர்களும் கருப்பு வரலாறு குறித்து அவர்கள் கையவர்கள் நடத்திய கலவரங்கள் குறித்தும் கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. ரியாத் மத்திய மண்டல துணைச் செயலாளர் சென்னை முகமது இப்ராஹிம் அவர்கள் நன்றியுரை ஆற்றியிருக்கின்றார். கருத்தரங்கள் பெருவாரியான மக்கள் இணைய வழியாக தொடக்க முதல் இறுதி வரை கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தகவல் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மத்திய மண்டலம் ரியாத், சவுதி அரேபியா. நேற்றைய கொமெண்டில் ஒருவர் கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். பெரும்பாலும் ஒரு உதவியாகவே இருக்கின்றது. ஒரு நண்பர் ஒருவர் ஒரு தோட்ட வேலை செய்து வந்தார். அவர் அங்கிருந்து ஓடி வந்து வேறு தோட்டத்தில் வேலை செய்கின்றார். அவரிடம் அகாமா இல்லை, பாஸ்போர்ட்டும் இல்லை. ஆனால் பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் மட்டும் இருக்கின்றது. இவர் இப்போது வேலை செய்யும் தோட்டத்தில் கபிலிடம் சேர்ந்து வேலை செய்த மாற்றிக்கொள்ளலாமா, இயலுமா என்பதை தெரிவிக்கவும் என்று கேட்கின்றார். உங்களுடைய கேள்விகளுக்குரிய விடைகளை பார்க்கும் நேரத்தில் தற்சமயம் சவுதி அரேபியாவில் குரூப் நிலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நிலையை சரி செய்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வீட்டில் பணிபுரிவர்களுக்கு இது பொருந்தாது. ஆகவே உங்களுடைய கவிலிடம் ஒருமுறை கேட்டு பாருங்கள். அவர் என்ன சொல்கின்றார் என்று கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்லுங்கள். ஆனால் வீட்டில் பணிபுரிவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்று ஏற்கனவே அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். அண்மையில் தாயகம் பணம் அனுப்பியிருந்தால் எவ்வளவுக்கு அனுப்பினீர்கள் என்பதை கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன் இந்திய ரூபாவில் பெரும்பாலும் 21 ரூபாய் சென்று கொண்டு இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். இலங்கை ரூபாவில் பெரும்பாலும் 77 ரூபாய் சென்று கொண்டு இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அண்மையில் பணம் அனுப்பியிருந்தால் என்ன பெறுமதிக்கு நீங்கள் அனுப்பினீர்கள் ஒரு ரியால் என்பதை கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.